காலம் தொடங்கும் முன்பே, பிரபஞ்சம் சுவாசிக்க கற்றுக்கொள்ளும் முன்பே ஒரு காதல் எழுதப்பட்டது. அந்த காதலின் மூலாதாரம் சிவபெருமான். அந்த காதலின் அவதாரம் தாட்சாயினி தேவி. தட்ச பிரஜாபதி சிவனை வெறுப்பவர், மிகுந்த அதிகாரமும் அகந்தையும் கொண்டவர். தமது வலிமையே உலகின் உச்சம் என நம்பியவர். ஆனால் விதி அந்த இல்லத்திலேயே ஒரு தெய்வீக காரணத்துடன் தாட்சாயினி தேவியை அவதரிக்கச் செய்தது. சிவபெருமானை அடைவதற்காகவே இந்த உலகிற்கு வந்த ஆதிசக்தி ஆவார். தேவியின் மனதில் ஒரு திருநாமம் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருந்தது. சிவபெருமான். அந்த திருநாமம். ஒரு நாள் காட்டில் வழி தவறிய தேவி ஒரு மரத்தின் அடியில் ஆழ்ந்த தியானத்தில் சிவபெருமான் இருப்பதைக் கண்டார். அந்த கணம் காலம் நின்றது. உலகம் மௌனமானது. தாட்சாயினி தேவி தம்மையே மறந்தார். அந்த பார்வையே பிரபஞ்சத்தின் முதல் காதல். காவலர்கள் வந்தனர். தாட்சாயினி தேவி அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சிவபெருமான் தியானம் கலைத்து அந்த திசையை நோக்கினார். தேவியின் சிந்தனை முழுவதும் சிவபெருமானால் நிரம்பியது. ஒரு நாள் ஒரு அசுர ஆபத்து தாட்சாயினி தேவியின் உயிரை அச்சுறுத்தியது. அந்த நொடியில் சிவபெருமான் தோன்றினார். அபாயம் அகன்றது. தேவி சிவபெருமானின் திருவடிகளை கண்ணீருடன் நோக்கினார். ஆனால் சிவபெருமான் தேவியின் நிலை அறிந்தும் அங்கு இருந்து மறைந்தார். தட்ச பிரஜாபதி ஒரு மாபெரும் தெய்வீக கடமையை நிறைவேற்ற அரண்மனையை விட்டு புறப்பட்டார். அந்த பயணம் பூமிக்கானது அல்ல, அது தேவலோக கடமை. பின்பு தாட்சாயினி தேவி சிவபெருமானையே எண்ணி எண்ணி தனிமையை உணர்ந்தார். இதயத்தில் எழுந்த வலி வார்த்தையாக மாறியது. வானத்தை நோக்கி தாட்சாயினி தேவி கேட்டார், இந்த தவிர்ப்பு ஏன்? அந்த கணமே ஆகாயம் மென்மையாக அதிர்ந்தது. சிவபெருமான் அருள் நிறைந்த தரிசனமாக தோன்றினார். மெல்லிய குரலில் அருளோடு கூறினார், இந்த இணைவு உலகிற்கு எழுதப்பட்டதே. ஆனால் தட்ச பிரஜாபதியின் அகந்தை வேதனையை உருவாக்கும். அந்த வேதனையை தாட்சாயினி தேவி அனுபவிக்கக் கூடாது என்பதே இந்த தவிர்ப்பு. விதியை யாராலும் மாற்ற முடியவில்லை. பல தவங்கள், பல தியாகங்கள். தாட்சாயினி தேவி சிவபெருமானின் துணைவியாக ஆனார். அது ஒரு திருமணம் அல்ல, அது பிரபஞ்ச சக்திகளின் சங்கமம். தட்ச பிரஜாபதி ஒரு யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்திற்கு சிவபெருமான் அழைக்கப்படவில்லை. இதனை அறிந்த சிவபெருமான் அழைக்கப்படாத இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தாட்சாயினி தேவியிடம் மென்மையாக அறிவுறுத்தினார். ஆனால் தாட்சாயினி தேவி தந்தையின் இல்லம் அழைப்பின்றியும் செல்லத்தக்கது என்று எண்ணி யாகசாலைக்குச் சென்றார். அங்கு பிரஜாபதி சிவபெருமானின் தோற்றத்தையும் துறவுத்தன்மையையும் அவமதித்துப் பேசினார். அந்த அவமதிப்பை தாட்சாயினி தேவி ஏற்கவில்லை. அருளோடு கூறினார், இந்த உடல் தட்ச பிரஜாபதியின் மகளாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆன்மா சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த தீர்மானத்துடன் தாட்சாயினி தேவி யாக அக்னியில் தம்மை அர்ப்பணித்தார். சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். ஆனால் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீர் பிரபஞ்சத்தை நடுங்க வைத்தது. இது ஒரு முடிவு அல்ல, இது காதலின் தியாகம். இது விதியின் தீர்மானம். காதலின் வலி தெய்வத்தையும் ஆட்கொண்டது. உலக நலனுக்காக நடந்த லீலைகளை இனி வரும் பதிவில் காணப்போகிறோம்.